செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாட்கள் பிரான்ஸ் பயணத்துக்கு பின் அமெரிக்கா சென்று அதிபர் டிரம்பை சந்திக்கிறார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் 86,000 பேருக்கு பட்டா வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல். 6 மாதங்களில் பட்டா வழங்கி முடிக்க 2 குழுக்களை அமைக்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. நீலாங்கரையில் உள்ள விஜயின் இல்லத்தில் நடைபெற்ற 2.5 மணி நேரம் ஆலோசனை. பட்டியல் சமூகத்தினருக்கென தனி வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனான சந்திப்பின் போது விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை இல்லை என அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். 1 வாரத்தில் அனைத்து தரப்பு வாதங்களையும் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க உத்தரவு. எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்காததால் தனது உணர்வுகளையே வெளிப்படுத்தினேன். இபிஎஸ் பாராட்டு விழாவில் பங்கேற்காதது குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2017 அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்திலே எடுத்து சொல்லி நான் இங்கே அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழா விவசாய அமைப்பு சார்பில் நடத்தப்பட்டதால் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் வைக்கப்படவில்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யல. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முழுக்க விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சது. விவசாயிகள் கூட்டமைப்பு சர்வ கட்சி எல்லா கட்சியும் அதில் இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். ஜெயலலிதாவை புறக்கணிப்பது தங்களது நோக்கமல்ல என பாராட்டு விழா ஒருங்கிணைப்பு குழு விளக்கம். செங்கோட்டையன் கூறியதை எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்கவில்லை என்றும் பதில். %69 இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டால் தமிழ்நாடு கலவர பூமியாகும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. எத்தனையோ சமுதாயங்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கிடையாது. அது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? எடுத்தா தானே கண்டுபிடிப்பீங்க. அதனால இது அவசியமானது, அவசரமானது. அதற்காகத்தான் இந்த கலந்தாய்வு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் ஒரு போராட்டம் சென்னையில், அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கலைன்னா தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கும். தமிழ்நாடு கைத்தறித்துறையில் மெகா ஊழல் நடப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஊழல் நடப்பதை வெளிக்கொண்டு வந்த அரசு அதிகாரியை 2 நாட்களில் இடமாற்றம் செய்திருப்பதாக அறிக்கை. உலக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தம்பிகள் தன்னை விட்டு விலகிச் செல்லலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. மணிப்பூர் வன்முறை சம்பவங்களுக்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும். வன்முறை தொடர்பாக விசாரிக்க தனி ஆணையம் அமைக்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி வலியுறுத்தல். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு, அலுமினியம் மீது 25 விழுக்காடு கூடுதல் வரி 2 நாட்களில் உத்தரவில் கையெழுத்திட இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு.